எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2-3 புத்தகத்தை இதுக்கு முன்னாடி, இது 7வது தொகுப்பு மயிலவனையாக்கு. இதற்கு முந்தைய தொகுப்புகளையே கேட்டிருந்தாங்க. அப்போ என்னால் வர முடியலை. இந்த தொகுப்பு நானாக கேட்டேன். இந்த தடவை நான் பேசிடுறேன், எனக்கு ஒரு கடன் இருக்குது, அதை நான் முடிச்சிடுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் யதார்த்தமாக ஃபோன் பார்க்கும்போது தான் எல்லாமே தெரிய வருது. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. அப்பா வயதில் இருக்கிற மயிலவனையா, ஒருவேளை எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா அந்த வயதில் தான் இருந்திருப்பாங்க. அப்படி 2 பேர். அந்த பையனுக்கு 16 வயசு. நான் எல்லோரோட இயர் ஆஃப் பர்த்தும் பார்த்தேன். 16 வயசில் அந்த பையன் உட்காந்துருக்காரு. அதில் 5 மடங்கு அதிகமாக இவங்க 2 பேரும் வயசில் இங்கே உட்காந்துருக்காங்க. 3 பேருக்கும் தொகுப்பு வருது, இளமையாக வருது. மயிலவனையா அதில் எழுதியிருக்காங்க ஒரு வார்த்தை, வயசுங்கிறதெல்லாம் ஒரு எண் தான் அப்படின்னு. பேச்சாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிந்திக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. தமிழன் எல்லாரையும் விட புத்திசாலி. அவனுக்கு வயசு ஏறுறதை ஏற்றுக்கவே மனசு வராது. இங்கிலீஷில் எத்தனை வயசுன்னு கேட்டால் 40 ரன்னிங்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் சொல்லும்போது மட்டும்தான் 40 நடக்குதுன்னு சொல்லுவான். ஓடுறதுல அவனுக்கு உடன்பாடு இருக்காது அப்படின்னு. வயசு, எழுத்து, இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு வகையில் எனக்கு இது என்ன நிறைவை தந்தது அப்படின்னா, இந்த புத்தகம் முதல்ல எழுத்து ஒரு பெரிய விடுதலை. நமக்கு சோகமோ துக்கமோ கவலையோ மகிழ்ச்சியோ ஏதோ ஒன்று அப்படின்னாலும் எழுத்து மீட்டு கொண்டு வரவே முடியாத சில இடத்துலேருந்து ஒரு இலக்கியம் நம்மளை மீட்டு கொண்டு வந்துடும். ஒரு கதை நம்மளை வெளியில் கொண்டு வந்துடும். ஒரு கவிதை நம்மளை வெளியில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றல் கவிதைக்கு எழுத்துக்கு எப்போவுமே உண்டு. அப்போ எனக்கு இந்த 80 வயதில் எழுதுனதுங்கிறதுல ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று ஒரு தொகுப்பு கொண்டு வந்துடணும்னு நான் ஒரு 5 வருஷமாக போராடுறேன். ஒரு எழுத்து எழுத முடியல. ஆனால் 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு தொகுப்பை தாராளமாக கொண்டு வந்துடுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை எழுதுறதுக்கு வயசாகிடுச்சு அப்படியெல்லாம் நமக்கு ஒரு தாட்டு வரும்போது, இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் பிறக்கவே இல்லை, முளைக்கவே இல்லைங்கிற தாட்டு தான் வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல இன்னைக்கு அன்பின் வெளிப்பாடு தான். இதை பேசுகிறதுக்கு கவிதை வடிவத்தில் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச கவிதைக்கெல்லாம் இலக்கணம் வரையறையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவரவர்கள் சம்மந்தப்பட்டது. எப்படி நம்மளுடைய அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு பேர் என்ன, லைலா உலகத்திலேயே அழகான பெண்ணுன்னு எல்லாருமே சொல்லும்போது, அரசனுக்கு ஒரு நாள் நகர்வலம் போகிறாரு. மஜ்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், பைத்தியக்காரத்தனத்தோடு இருந்தானா. அவனை கூப்பிட்டுருக்காரு, ஏன்டா பைத்தியம் மாதிரி இருக்க அப்படின்னா, இல்லை என்னோடய காதலியை கண்டுபிடிக்கணும், நான் தேடணும். ஏன்டா போயிட்டா என்ன, இன்னொருத்தர் இல்லையா? இல்லை, என்னால் அவள் அழகுக்கு இணையாக பார்க்கவே ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஊரில் உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் எல்லா அழகான பெண்களும் வர்றாங்க. அவன் இவங்க இல்லைன்னு சொல்கிறான். லைலா வரும்போது இவங்க தானே சொல்கிறான். நான் சொன்னேன்ல எவ்வளவு பேரழகாக இருக்காங்க பாருங்கன்னு. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லை. அப்போது லைலாவை மஜ்னுவினுடைய கண்களால் தான் பார்க்கணும். அதுதான் அழகு. அப்படி தான் இந்த தொகுப்பு அப்படிங்கிறது. இது கவிதை கோணத்தில் இல்லை, இது அன்பின் வெளிப்பாடு. 80 வயதில் ஒரு காதல் வருமா? எனக்கு இந்த கவிதை தொகுப்பை படித்து கொஞ்சம் தூரம் போகவே எனக்கு பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கில் முதியோர் காதல்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல். நான் சொல்கிறேன் பாருங்கள். 80 வயசில் காதல் பற்றி இவங்க எல்லாருமே இப்போ நம்ம பேசுகிறோம்ல. பாரதிதாசன் சொல்கிறாரு, மனைவியை பார்த்து ஒருத்தர் 80களில் முதியோர் காதலில், புதிய மலர் அல்ல, காய்ந்த புல்கட்டு தான் அவள் உடம்பு. அவள் இப்போ புதுசாக இல்லை, காய்ந்த உடல் புல்கட்டு தான், சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ வனப்பாக நடந்து வர்ற பெண்ணா இப்போ அவள் இல்லை. அவள் வயதான மூதாட்டி. மதி அல்ல முகம், அவளுக்கு வரல் நிலம். நிலாவை மாதிரி இல்லை, வறண்டு போன முகம்தான் அவளுக்கு, குழிகள் கண்கள். இதில் கடைசியாக முடிக்கிறது தான் முத்தாய்ப்பு. எது எனக்கு இன்பம் நல்கும்? அவள் வயசான ஆளாக இருக்கா, அவகிட்ட நடையில் அவ்வளோ இது இல்லை, எதுவுமே இல்லை. எது எனக்கு இன்பம் தருகிறதுனா, இருக்கிறாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுதான் இந்த தொகுப்பு. என் மனைவி என்னோடு இருக்கிறாள் அப்படிங்கிற அன்பின் வெளிப்பாடு தான் இந்த தொகுப்பு. அது இந்த தலைமுறைக்கு புரியுமா? இது கவிதைக்குள்ளே தராசு தட்டு வச்சு பார்க்கலாமான்னா, எல்லா அன்பையும் நீங்கள் அப்படி தராசு தட்டில் வச்சு எடை போட்டு பார்த்துட முடியாது நம்மளால். 80 வயதில் அவர் தன்னுடைய மனைவியை எழுதும்போது, தன்னுடைய காதலை எழுதும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு பின்னோக்கி நம்மளை இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டோமா நம்ம அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கவிதைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை சொல்லிடுறேன் நான். பன்னாங்குழி. எனக்கு இன்றைக்கி தான் இந்த புத்தகத்தை வந்ததுக்கப்புறம் தான் பன்னாங்குழிங்கிற சொல் தான் உண்மையினே எனக்கு தெரியும். அதுக்கு எங்கள் ஊரில் பல்லாங்குழி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது பல்லாங்குழி தான். அப்போ நான் ஐயா கிட்டே கேட்கும்போது 14 குழிகளை உடைய விளையாட்டு அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் பன்னாங்குழி அப்படின்னு. அப்புறம் இது ஒரு முக்கியமான இது. இன்றைக்கி எல்லாருமே இந்த விளையாட்டுகளை பற்றி பேசும்போது பழைய விளையாட்டுகளை எல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான்.
இப்போ ஒரு பையன் வந்து சமீபத்தில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த பையன்கிட்ட கையில் கேமோட அந்த இது இல்லை, ஆனால் அவன் அந்த நிலைமைக்கு போயிட்டான். தான் கையில் எதுவுமே இல்லை, ஆனால் விளையாடிக்கிட்டே இருக்கான். மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஆனால் அப்படி ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே அழிக்கிறா. விளையாட்டாக பொழுதுபோக்காக நம்ம விளையாடுறது வாழ்க்கையை அழிச்சிடுற அளவுக்கு இன்றைக்கு விளையாட்டுகள் இருக்கின்ற பொழுது பல்லாங்குழியினுடைய சிறப்பு, எனக்கு பல்லாங்குழின்னு தாங்க வரும். எனக்கும் சீர் கொடுத்தாங்க திருமணத்தின் போது. எங்கள் ஊர் பக்கமும் அது பழக்கம் உண்டு, பல்லாங்குழி கொடுத்து அனுப்புவாங்க. 2-3 முக்கியமான விஷயங்கள் ரொம்ப. அதில் வெறும் விளையாட்டாக மட்டும் இல்லை. இப்போ இன்றைக்கி விளையாட்டு நீங்கள் PUBG எல்லாம் விளையாடுறது பார்த்திங்கன்னா ஒருத்தன் அடிக்கிறது, கொல்றது. ஆனால் இந்த விளையாட்டினுடைய நுட்பம் பார்த்திங்கன்னா எதிராளி விளையாடுவதற்கும் நேரத்தை கொடுக்கறது, அவனுடைய புத்தி கூர்மையை கண்டுபிடிக்கிறது. வெறும் குழியில் காய் போடுறது மட்டும் இல்லை இந்த பல்லாங்குழி. எனக்கு 4 குழி சொறையாக இருந்தால் எந்த குழியை எடுத்தால் அவன் முழுசாக தோக்கடிக்கலாங்கிறது கூட தெரியுங்கய்யா. அப்படி விளையாடி இருக்கும் சின்ன பிள்ளையில. ஒருத்தனுக்கு 6 குழிக்கு தான் காய் இருக்குது, ஒரு குழியில் காய் இல்லைன்னா எந்த குழியை எடுத்தால் அந்த குழியை மொத்தமாக காலி பண்ண முடியும். இப்படி மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, அறிவு ரீதியாக ஒரு பொறுமையாக எதிர்த்தாப்பில் இருக்கவனுடைய உணர்வையும் மதித்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் பல்லாங்குழி. ஒரு கணக்கு போடுறது, காய் எடுத்து சேர்த்து வைக்கிறது அடுத்த ஆட்டத்துக்கு. அப்போ இதெல்லாம் என்னென்னா இன்னைக்கு உளவியல் பெருசாக வளர்ந்துருச்சு, அது எல்லாத்தையுமே பெருசாக பேச பார்க்குதுன்னா அடிப்படையில் நமக்கு அந்த காலத்தில் இவ்வளவு வன்முறைகள் இல்லாமல் போனதுக்கு இந்த மாதிரி சில பொறுமைத்தனமும் காரணமாக இருந்திருக்கு. பல்லாங்குழியில் ஒரு பொறுமையான விளையாட்டு தான், நீங்கள் அடுத்தவங்களோட மூவை பார்த்து நகரணும் அப்படிங்கிறது. அப்புறம் இது நமக்கு அறிவுத்திறனை, இன்னும் சொல்ல போனால் நினைவுத்திறனை, எத்தனை என்ன ஏதுன்றது, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் அப்போது விளையாட்டுகள் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. முதல் தலைப்பு அப்படிங்கிற இந்த தலைப்புலையே முதல்ல எனக்கு அதுதான் தோணுச்சு. நிறைய விட்டுட்டோம் அந்த புத்தி கூர்மையில். படிக்கிறோம் அறிவாளியாக இருக்கமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒரு PG முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு பையன் இன்றைக்கி அடிப்படையான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறாங்க அப்படின்னா அப்போது இதனுடைய இந்த டிகிரிகளுடைய மதிப்புகளை நம்ம திரும்ப பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கல்வியினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா படிப்புங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்லை, ஒரு மனிதர்கிட்ட எப்படி பழகிறோங்கிறதும் அந்த படிப்பு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இல்லாமல் நம்ம வீட்டிலேயே உட்கார வச்சு நம்ம குழந்தைக்கு வகுப்பெடுத்துட்டு போயிடலாம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது என்னென்னா அந்த குழந்தைகளோட அவன் எப்படி சுமூகமாக பழகணும், என்ன மாதிரி கையாளணும். ஸோ மொத்தமாகவே இந்த தொகுப்பு, இந்த பல்லாங்குழிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இவ்வளவு செய்திகளை சொல்வதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு இதில் என்னென்னா இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருந்தது. நமக்கும் நிலத்துக்குமான தொடர்பே அத்துப்போச்சு. அவர் முதல் கவிதையாக அதை வைக்கிறாரு, நமக்கும் நிலத்துக்குமான தொடர்பே அத்துப்போச்சு. செருப்பு இல்லாமல் இந்த கேட்டை விட்டு நம்ம தரையில் கால் வச்சதே இல்லை. இந்த தலைமுறை பெண்களுக்கு இப்போ அந்த மாதிரி கல்லு முள் நடக்கிறதெல்லாம் தான் அக்கு ப்ரெஷரு, அக்கு பஞ்சர்னு போட்டு நம்மளை உட்கார வச்சு நடக்க வைக்கிறாங்க. வெறும் காலோட இந்த தலைமுறை போன தலைமுறைக்கும் நம்ம வித்தியாசம் என்னென்னா நடக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே கூட செருப்பு போட்டு நடக்க வேண்டிய அளவுக்கு நம்ம மாறிட்டோம். அப்போ இந்த கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த மண்ணுக்கும் நமக்கும் நிலத்துக்கும் தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறார். சென்ற தலைமுறை அப்பனும் தொட்டதில்லை, அடுத்த தலைமுறை நானும் தொட்டதில்லை. கல்லும் முள்ளும் காலுக்கு பழகிவிட்டது. சுட்டெரிக்கும் வெயில் சூடு தாங்கா கால்கள் எனக்கு. எருமையின் நிழலே இளைப்பாறும் இடமாச்சு. இப்போதெல்லாம் விதவிதமான செருப்பு. வீட்டுக்கு 10 ஜோடிகள் இருக்கின்றன. நடக்க தெரியாத பாப்பாவுக்கு கூட 4 ஜோடிகள் செருப்பு இருக்கின்றது. பூமிக்கும் கால்களுக்கும் தொடு உறவுகள் இப்போது இல்லை. நம்ம எவ்வளவு அந்நியப்பட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கவிதைகள் நமக்கு சொல்லுது. இது அனுபவத்து எல்லாமே இந்த ரொம்ப குறைவான கவிதைகள் தான் இந்த தொகுப்பில். ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தின் பொருட்டு நமக்கு வெளியில் வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று, யார் காலிலும் மிதிபடாமல் இருக்க காத்து வந்தது பழுத்த இலைகளை, காற்று வரும் வரை மரங்கள் அப்படின்னு. காற்று அதற்கான அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் அந்த இலைகளை தன்னோடையே இருக்க அனுமதித்திருக்கின்றன கிளைகள். இது அப்பா பையன் உறவுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு, இப்படி எதற்குள்ளாக வேண்டுமானாலும் இந்த கவிதைகளை நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த தலைமுறையில் இல்லாத ஒன்று பொறுமைத்தனம். இது கிட்டத்தட்ட பொறுமையையும் தான் இது சொல்லுது. ஒரு மரம் அதற்கான சூழல் வருகின்ற வரைக்கும் அந்த இலையை தன்னிடத்தில் விடுவிப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இது எனக்கு அவங்க எழுதியிருக்கிறது எந்த அர்த்தத்தில் எழுதியிருக்காங்க, எதை மீன் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஐயா. ஆனால் எனக்கு இதை படித்த உடனே ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவா இந்த கவிதை எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, குட்டியே நீ ஏன் சரியாக சாப்பிடுவதில்லை, குட்டியே நீ ஏன் சரியாக சாப்பிடுவதில்லை, இளைத்தே காண்கிறாய், உடல் பருத்து சதை போட்டால் அடுத்த நாளே கசாப்பு கடை வாசம் வாசலில். குழந்தைங்க வளர்றதை பார்த்தா பயமாக இருக்குது.
நான் இது எல்லாத்தையுமே குறியீடாக வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வளர வளர நமக்கு குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் கதவை திறந்துட்டு வெளியில் போனால் கசாப்பு கடையாகவே எல்லாம் இருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால, உடல் பருத்து சதை போட்டால் அடுத்த நாளே கசாப்பு கடை வாசம் வாசலில் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் அது புரியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம். அது அவர் சொல்கிறாரு, நடைவண்டி கொண்டு நடக்கவும் 2-4 சக்கர வாகனங்கள் ஓட்டவும் மரம் ஏறவும் பழக்கிய எனக்கு, இதெல்லாம் நான் பழக்கி கொடுத்தேன் உனக்கு, இதெல்லாம் பழக்கிய எனக்கு 80 வயதில் வாக்கர் கொண்டு நடக்க பழக்குகின்றான். 80 வயசில் நான் எப்படி நடக்கிறதுன்னு வரும்போது நான் யாருக்கு கற்றுக் கொடுத்தனோ அவன் எனக்கு வாக்கர் கையில் கொடுத்து இதை கொடுத்து நடந்து பழகு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் பகலில் எரியக்கூடிய வெளிச்சம் இருக்குல்ல, இந்த விளக்குக்கு, இந்த விளக்கு இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி அதை எதை கூட பொறுத்துறார். ஏன்னா இரவில் ஒரு விளக்கு தரக்கூடிய ஒளிக்கான பயன்பாடும் பகலில் அது ஏற்றப்படும் போது அதற்கான பயன்பாடும் எவ்வளவு மாறுது, அது எவ்வளவு கனமானதுன்னா அதை எதை கூட பொறுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்தி விட்டு காட்டும் அன்பும் பகலில் வெளிச்சத்தில் ஏற்றப்படும் விளக்கும் இருந்தும் எரிந்தும் பயனில்லை. அந்த வார்த்தையோட உச்சம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து ஒரு அன்பு காட்டுறது அதுக்கு பலன் இல்லை. அது பகலில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு என்ன எதுவோ அதுதான் அப்படிங்கிறது அதில் இருந்தது. நான் எனக்கு பிடித்த முக்கியமான கவிதைகளை மட்டும் சொல்லிடுறேன். இதுதான் பாரதிதாசனோட நான் ஒப்பிட்ட கவிதை. பொழுது விடிந்து விட்டதா, என்னவள் இன்னும் விழிக்கவில்லையே, அவள் விழித்தால் அல்லவா விடியல் வரும் வீடு முழுக்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா பேசிக்கிட்டு நடமாடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இறைச்சலாக இருக்கிற மாதிரியே நமக்கு வீடு இருக்கும். அந்த அமைதி என்னைக்காவது நின்று படுத்த படுக்கையாகும்போது அந்த வீட்டில் இறைச்சல் இல்லையேங்கிறது நமக்கு கவலையாக இருக்கும். நடமாடிக்கிட்டே இருந்தவ இல்லாமல் போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கும். அது இருக்கும்போது நடமாடும்போது அது நமக்கு தெரியவே தெரியாது. அவள் விழித்தால் அல்லவா இந்த வீட்டுக்கு விழிப்பு வரும். சூரியன் விழிச்சா இந்த உலகத்துக்கு வேணால் விடியலாக இருக்கலாம், ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி விழித்தால் தான் எனக்கு விடியல் என்பது, எங்கள் வீட்டுக்கு விடியல் என்பது. இன்றைக்கும் வேலையை முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன எதிர்பார்ப்போனோ, நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும், நான் ஒன்று சொல்கிறத கேட்குறதுக்கு. அப்படி என் மகள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறா, நம்ம சொன்னால் ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு. அப்போது வீட்டில் அந்த ஜீவனோடு வச்சிருக்கிறது, இந்த கட்டடம் வீடாக மாறுறதுங்கிறது அந்தந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வீடு கட்டடமாக மாறுது. இப்போ இது கட்டடம்னு சொல்கிறோம், ஆனால் இதுவே இங்கே வந்து நம்ம உறவுகள் எல்லாம் சேரும்போது நமக்கானது எல்லாம் செய்யப்படும் பொழுது அது வீடாக மாறுறது. கட்டடம் வீடாக மாறுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இன்றைக்கி சூழலில் வீடுகள் எல்லாம் கட்டடங்களாக மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் கட்டடங்கள் எல்லாம் வீடாக மாற்றினாங்க அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானதாக எனக்கு பட்டுச்சு. அப்புறம் இன்னொரு கவிதை ஒன்று, சூடு போட்ட மூங்கில். எல்லாருமே எழுதுனது தான் புல்லாங்குழல் பற்றி, புல்லாங்குழலுடைய அதில் இருக்கக்கூடிய துளைகள் பற்றி. சூடு போட்ட மூங்கில் அழுதது புல்லாங்குழலாய், அழுகை கூட இசையானது. தன்னுடைய வலியை கூட இசையாத்தான் அது வெளியில் விடுது. உலகத்துக்கு நீங்கள் உங்களை அப்படியான மனிதர்களாகவே காட்ட முற்படுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தான், எல்லாருக்கும் இந்த சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். மொத்தத்தில் இந்த தொகுப்பு அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு தான். இதுக்குள்ளே நீங்கள் கவிதையெல்லாம் எதையும் தேட முடியாது. இதில் ஒரு வாழ்வியல் இருக்குது, அவரோட ஒரு 80 ஆண்டு கால வாழ்வியல் இருக்குது. அவர் அந்த குடும்பத்தில் அவருக்கு பேசும்போது எப்போவுமே ஐயா தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வாங்க. இப்போ இந்த தலைமுறைகிட்ட நீங்கள் பாருங்கள், அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. யாரையுமே பெரும்பாலும் வீட்டுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிட்றதே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஓடுறோம். இப்போ என்ன சொல்லிடுறோம்னா, நேராக அங்கே வந்துடுங்க, அங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கேயே பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோன்னு. வீட்டுக்கு கூப்பிட்றதே இப்போ எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிடுச்சு. ஆனால் எப்போ பேசும்போதுமே வீட்டுக்கு வாங்கம்மா, சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று ஐயா வந்து ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சென்ற தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான ஒரு சின்ன இது விஷயமா நான் அதை பார்க்குறேன். என்னென்னா, மனித மனங்களை நின்று பார்த்து ரசித்து, இல்லை அவங்கள நோக்கி இன்றைக்கி உள்ளே வரும்போது 2 பேரும் அவ்வளோ ஆனந்தமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு நட்பு வாழ்நாள் முழுக்க தொடரணும்னு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்படியான நட்பு எங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா. இது வந்து நீங்கள் அன்பின் வெளிப்பாடு தான். கவிதைகளாக எனக்கு இது வாசிக்க தெரில, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஆராய்ச்சி பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. அன்புக்கு ஆராய்ச்சி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய காதல், தன்னுடைய அடுத்த தலைமுறை, இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் தான் அவர் இதில் தொகுப்பாக்க முற்பட்டிருக்கிறார். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.